ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை. இந்த ஏர்டையை யூஸ் பண்ணலனால இளநரை முதுநரை ரெண்டுமே தீர்க்கப்படுது. வந்த நரைமுடியை சரி செய்து இனிமேல் நரைமுடி வராமலும் தடுக்குது. இயற்கையாக தயாரிக்கப்பட்ட இந்த ஏர்டையினால் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் 100% வரதில்லை. நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது. முதுமை வரைக்குமே நம்மளுக்கு நரைமுடி பிரச்சனை இல்லாமல் நல்ல கருமையாக முடி வளரும், நல்ல சைனிங்காக சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கெமிக்கல் ஏர்டையை பயன்படுத்தாமல் இது மாதிரி இயற்கையான ஏர்டையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு சைடு எஃபெக்ட் 100% வராமலும் இருக்கும். இதில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான். நம்ம வீட்டிலே இருக்கக்கூடியதான். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளிலேயே உங்களுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் எளிதாக கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம நரைமுடி முழுவதையும் கருமையாகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செம்பருத்தி இலைகள் ஒரு 20 இலைகள் எடுத்திருக்கோம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அடுத்தது வந்து கரும்பூலாம் இலைகள் தான் நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கரும்பூலாம் இலைகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது, அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அடுத்தது கருவேப்பிலை இலைகள் ஒரு 20-30 இலைகள் நம்ம எடுத்திருக்கோம். அதையும் வாஷ் பண்ணி போட்டுடலாம். இது வந்து வெந்தயம் தான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறினோடனே இப்போ நம்ம அதை தண்ணியோடவே அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கற்றாழை எடுத்திருக்கோம், பெரிய லீஃபாக. நம்ம இந்த கற்றாழை உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்துகிட்டு நம்ம அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த கற்றாழை அந்த வெந்தய தண்ணி அதை தான் நம்ம ஊற்றுறோம். இதையும் போட்டாச்சு. அடுத்தது வந்து இதில் நம்ம மருதாணி இலைகள் தான் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை இரும்பு கடாயில் போட்டுடலாம். இரும்பு கடாய் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அயன் சக்தி கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அயன் இருக்கும்போது நம்மளுக்கு முடி உதிர் பிரச்சனை இருக்காது, கருமையாகவும் முடி வளர ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், நம்ம இப்போ இரும்பு கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போவே அது பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நைட் ஊறட்டும். பாருங்கள், ஒரு நைட் ஊறிடுச்சு. அது நல்லா புளிச்ச மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், இப்படி இருக்கும்போது நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல முடிக்கு ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது. இது பாருங்கள், நல்லா பிளாக் ஆகிடுச்சு. அந்த கடாயில் இருக்கிற அயனெல்லாம் இதில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 நிமிஷம் அப்படியே சூடுபடுத்தலாம். ஒரு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நாளே ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். எண்ணெய் பிசுக்கு அழுக்கு இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் ஃபுல்லாக முடிகள் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர்லேயே சீயக்காய் ஷாம்பு தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.